வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் மொத்தம் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. 30 தொகுதிகளுக்கும் மொத்தம் 294 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 17 தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் 30 உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். ICCC என்னும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மற்றும் கட்டளை மையம் புதுச்சேரி GEPLA 2026 தேர்தலுக்காக நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய தேர்தல் கட்டுப்பாட்டு அறையாக மாற்றப்பட்டுள்ளது. விஜில் தொலைபேசி செயலி மூலம் பெறப்படும் அனைத்து புகார்களுக்கும் 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் 1950 என்ற வாக்காளர் உதவி எண் மூலம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தது முதல் இதுவரை 8,38,00,000 ரூபாய் மதிப்புள்ள பணம், மதுபானம் மற்றும் நகைகள் ஆகியவற்றை அமலாக்க முகமைகள் பறிமுதல் செய்துள்ளன. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்ய பல்வேறு கண்காணிப்பு வழிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். GPS பொருத்தப்பட்ட 107 வாகனங்கள் மற்றும் 16 இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி பறக்கும் படைகள் இதுவரை 1,36,82,371 ரூபாய் மதிப்புள்ள பணம், தங்கம், மதுபானம் மற்றும் இலவச பொருட்களை பறிமுதல் செய்துள்ளன. வருமான வரித்துறையினர் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 2037 கிராம் தங்கத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரம் இயங்கும் நவீன தேர்தல் கட்டுப்பாட்டு அறையாக மாற்றப்பட்டுள்ளது. விஜில் செயலி மூலம் பெறப்படும் புகார்களுக்கு 100 நிமிடங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் இதுவரை 84 புகார்கள் பெறப்பட்டு அவற்றில் 76 புகார்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்க்கப்பட்டுள்ளன என்றும் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பிற்பகல் புதுடில்லியில் வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானை சந்தித்து கலந்துரையாடினார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுடில்லி வந்தடைந்த திரு ரஹ்மான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி ஆகியோரை சந்திக்க உள்ளார். திரு ரஹ்மான் பதவியேற்ற பிறகு புதுடில்லிக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள சுரங்கங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களில் போதுமான நிலக்கரி இருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அமைச்சகங்களுக்கு இடையிலான சந்திப்பில் இன்று பேசிய மத்திய நிலக்கரி அமைச்சகத்தின் இணை செயலர் திரு சஞ்சீவ் குமார் காசி, நிலக்கரி விலையில் எந்த உயர்வும் இல்லை என்றும் வளர்ந்து வரும் மேற்காசிய மோதலை அடுத்து போதுமான நிலக்கரி இருப்பு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலர் சுஜாதா சர்மா கூறுகையில், LPG, பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவை நாடு முழுவதும் போதுமான அளவில் கிடைக்கிறது என்றும் இயல்பான விநியோகம் தொடர்கிறது என்றும் கூறினார். இதற்கிடையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை இந்தியா வரவேற்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இது மேற்கு ஆசியாவில் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என்றும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற கடல்வழி போக்குவரத்து மற்றும் உலகளாவிய வர்த்தகத்திற்கு வழிவகுக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் நம்புவதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைய உள்ளது. இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் திருவண்ணாமலையிலும், சென்னை சைதாப்பேட்டையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும், திருநெல்வேலியில் தாவேகா தலைவர் திரு விஜயும், திண்டுக்கல்லில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவனும், கோவையில் பிஜேபி வேட்பாளர் திருமதி வானதி சீனிவாசனும், திருச்சி லால்குடி பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசனும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டனர்.
IPL கிரிக்கெட் தொடரின் 14வது போட்டியில் புதுடில்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.